கடந்த சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியோட தலைமையில வாக்கு அதிகமாக தானே வாங்கியிருக்கு. கூட்டணி வந்தது யாரு? கூட்டணி வந்தது யாருங்க? சொல்ல மாட்டேங்கிறீங்க. இல்ல இல்ல என்னங்க பிஜேபி, அதான் நான் சொல்றேன். அதுல கூட்டணியில வந்து ஓட்டு வந்துச்சு, நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு வருது, அதை ஏன்னா காலம் கடத்துறீங்க பண்ணுங்கன்னு சொல்லு. அவங்கனால தானே ஆட்சி நடந்தது, கட்சி நடந்தது. ஆட்சியும் கட்சியும் நடந்தது 4 வருஷம் 5 வருஷம் நல்ல நன்மைகள் நடந்ததுன்னா அவங்களுடைய தயவு தானே, அவங்களுடைய ஆதரவு தானே. என்னங்க நீங்க தொண்டர்களுடைய மனநிலை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். கட்சி வெற்றி பெறணுங்க. கட்சி நான் ஒண்ணு கேட்கிறேன். தேர்தல் களத்தில் மைய அரசினுடைய அதிகாரம் இல்லை என்றால் இந்த கட்சி தேர்தல் களத்தில் வெற்றி பெறுமா? அது கம் டு த பாயிண்ட். நீங்க நான் தேர்தலில் பல தேர்தலில் நின்றவன். தேர்தல் களம் எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியும். அப்படி தேர்தலில் வலிமையான ஒரு ஆளும் கட்சியை எதிர்க்க வேண்டும் என்றால் பலமான கூட்டணியை அமைக்க வேண்டும். மைய அரசினுடைய அதிகாரத்தை அரணாக அமைக்க வேண்டும்.